ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு வித்தியாசமான பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க. கனவா பிரியாணி நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ஃப்ரெஷ்ஷான கனவா பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் பிரியாணி பண்ணுறதுக்காக ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கனவா எடுத்து வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா கழுவி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அப்போ தான் நம்ம பிரியாணியோட சேர்த்து சாப்பிட்றப்போ ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் நெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதில் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு பல்லாரியை மெல்லிசாக நீளமாக கட் பண்ணி போட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி வெங்காயம் நல்லா பொன்னிறமானதும் இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாம். இதே நெய்லேயே ஒரு 50 கிராம் முந்திரி, 50 கிராம் உலர்ந்த திராட்சை போட்டு அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போது பிரியாணி வைக்க போகிற பாத்திரத்தில் ஒரு 50 ml அளவுக்கு நெய், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் பட்டை, 2 நட்சத்திர சோம்பு, ஒரு சாதிப்பத்திரி, 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 7 ஏலக்காய், 7 கிராம்பு, 2 பிரியாணி இலை போட்டு பொரிய விட்டுக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் அப்படியே மெதுவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சை வாசனை போனதும் இதில் ஒரு பெரிய தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் வதங்கிடுச்சு. இதில் 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து அதையும் ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயத்தை சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற கனவாவை போட்டுற வேண்டியது தான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி போட்டு வேக வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நான் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டுக்க போகிறேன். ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலுமே சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி இந்த மாதிரி தான் நம்ம வாங்கி சாப்பிட்ருப்போம். கனவா பிரியாணியெல்லாம் நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு முறையாச்சும் நீங்கள் உங்களோட வீட்டில் இந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட வீட்டுக்கு கெஸ்ட் யாராச்சும் வந்தாலும் நீங்கள் இதை செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் நீங்களே நினைப்பீங்க இதை இன்னொரு முறை செஞ்சு சாப்பிடலாமா அப்படின்னு நினைப்பீங்க. அந்தளவுக்கு இது செம்மையாக வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். இப்போ இதில் 1 கப் அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போட்டு கூட ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சிருக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கனவாலாம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. ஆனால் இந்த கிரேவி கெட்டி ஆகலை, கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்குது. இப்போது இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையும் புதினா இலையும் சேர்த்து நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறம் மூடி போடாமலேயே இது ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் அப்படியே இருந்து வேகட்டும். அப்போ தான் அந்த கிரேவி கொஞ்சம் கெட்டி ஆகும். அதுக்குள்ளே நம்ம அரிசியை வேக வச்சு ரெடி பண்ணிடலாம். அரிசி வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்கட்டும். இதிலையே ஒரு 2 பிரியாணி இலை, கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போ தான் அரிசி ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். இப்போது இந்த தண்ணி சூடாயிடுச்சு. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலந்து விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துடலாம். அரிசியை போடுறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு நல்லா கழுவி சேர்த்துக்கோங்க. அரிசி குழஞ்சிடக்கூடாது, கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், கிரேவி நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ அரிசி கரெக்டாக வந்துடுச்சு. இதை அப்படியே எடுத்து நம்ம கிரேவியில் சேர்த்துடலாம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் இதை லோ ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். வாவ், வாசனை சூப்பராக இருக்குது. இப்போது அரிசி உடையாத மாதிரி அப்படியே மெதுவாக ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற முந்திரியையும் உலர்ந்த திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு திரும்ப ஒரு வாட்டி மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கனவா பிரியாணி தயாராகிடுச்சு.
கண்டிப்பாக நீங்கள் இந்த ரெசிபி உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் உங்களோட வீட்டில் கனவா பிரியாணியை ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். பிரியாணி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.